Hi friends and family, welcome back to our channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது என்னோட பர்த்டே vlog. கல்யாணம் ஆயிட்டு இதுதான் என் ஃபர்ஸ்ட் பர்த்டே ஹஸ்பண்ட் கூட செலிப்ரேட் பண்ண போறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறாரு, எங்க கூட்டிட்டு போறாருன்னு. நான் கேட்டதுக்கு கோவில் போலான்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சது அதுதான். வேற என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காருன்னு எனக்கும் தெரியாது, பார்க்கலாம். அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி தருது. ஸோ ரெடி ஆயிட்டு அப்படி ஈவினிங்கா வெளியே கிளம்பிட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட எல்லா பர்த்டேக்கும் அல்சூர்ல இருக்கிற சோமேஸ்வரா கோயிலுக்கு தான் போவோம். ஃபேமிலியோட போயிட்டு அங்க சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் எங்க டேவே ஸ்டார்ட் ஆகும். ஆனா என் ஹஸ்பண்ட் இந்த வாட்டி பெசன் நகர்ல இருக்கிற அஷ்டலட்சுமி கோயிலுக்கு தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த கோயிலை பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது, அதுக்கப்புறம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கினா. இந்த கோவில் பெசன் நகரோட ஐகானிக்னே சொல்லலாம். சீ பிரீஸோட சேர்ந்து அந்த கோவிலோட வைப்ஸே வேற லெவல்ல இருந்தது. ஆக்சுவலி இங்க கூட்டிட்டு வந்ததுல ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்குன்னு சொன்னாரு. ரீசெண்டா தான் இங்க மகா கும்பாபிஷேகம் கடந்த அக்டோபர் 2025ல ரொம்ப கிராண்டா நடந்துச்சான். கோவில் ஃபுல்லா நல்லா ரெனோவேட் பண்ணி அந்த கலசம் எல்லாம் பார்க்க அவ்வளவு ஜொலிப்பா இருந்தது. எவ்ரிதிங் ஃபீல்ஸ் சோ ஃப்ரெஷ் அண்ட் பவர்ஃபுல். இந்த கோவிலோட யூனிக்னஸே இது ஓம் ஷேப்ல பில்ட் பண்ணிருக்காங்க. ஆஸ் அ நேம் சேஸ், இங்க 8 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லக்ஷ்மி தேவியை வர்ஷிப் பண்ணலாம். இந்தியாலேயே இந்த ஒரு கோவில்ல மட்டும்தான் 8 லட்சுமியும் ஒன்னா தரிசனம் செய்யற மாதிரி இருக்கும். இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா மல்டி டயர் லெவல்ல இருக்கும். ஈச் லெவல்ல ஒரு லக்ஷ்மி தாயாரையும் தரிசனம் பண்ணும்போதே மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கும். பர்த்டே அன்னைக்கு சீஷோர் பக்கத்துல இந்த பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர்ல தரிசனம் பண்ணதுல ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆச்சு. ஆதிலட்சுமில இருந்து தொடங்கி தனலட்சுமி வர எல்லார்கிட்டையும் பிளெஸிங்ஸ் வாங்கியாச்சு. Best way to start my year. இது must place visit in Chennai ன்னு சொல்லலாம். Don't miss the post Kumbhabhishekam glow here. Please do come and visit if you are in Chennai. கோவிலுக்கு வெளியே நிறைய கடைகள்லாம் இருந்தது. வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் ப்ராடக்ட்ஸ், சொப்பு சாமான் எல்லாமே இருந்தது. உங்களுக்கு தேவைன்னா வந்து ஷாப்பிங்கும் பண்ணிட்டு போகலாம். அப்படியே கோவிலுக்கு ஆப்போசிட்ல பீச் இருக்கிறதுனால கொஞ்சம் டைமும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் பீச்ல. நீங்க சென்னையில இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, அவ்வளவுதான். என்னன்னா வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். என் ஹஸ்பண்ட் எனக்கு சர்ப்ரைஸா டின்னர் டேட் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ எங்கன்னு பார்த்தா ஷெஃப் ஆட்ரியன்ஸ் கிரேட் வால் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தான். வெளியே மட்டும் இல்ல, உள்ளேயும் ஆம்பியன்ஸ் ரொம்ப அழகா இருந்தது. சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ன்றதுனால சைனீஸ் தீம்லயே இருந்தது எல்லாமே. சரி, ரொம்ப பசியா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃபுட் ஆர்டர் பண்ணிடலான்னு ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு கிளீன் வால் இன்டீரியரோட ரெட் லைட்டிங்கோட அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப ப்ளீஸிங்கா ரொமான்டிக்கா இருந்தது. சர்வ்ஸுமே ரொம்ப குவிக்கா இருந்தது. ரொம்ப டிலே எல்லாம் பண்ணல, சீக்கிரம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நாங்க இன்னைக்கு ஆர்டர் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் டொமேட்டோ ஸ்பினாச் சூப், சிக்கன் லாலிபாப், மிக்ஸ்ட் சில்லி கார்லிக் நூடுல்ஸ், டைனமிக் ப்ரான். எனக்கு லாஸ்ட் 1 வீக்கா கோல்டு இருக்கிறதுனால வாய்ஸ் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. கோல்டுக்கு அந்த சூப் குடிக்க ரொம்ப அருமையா இருந்தது. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சஃபிஷியண்டா, டேஸ்டியா அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தது. இந்த ரெஸ்டாரண்டோட ரேட்டிங்கும் 4.5 அண்ட் கூகுள் ரிவ்யூஸும் ரொம்ப நல்லா இருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டியும் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு சைனீஸ் கியூசின் பிடிக்கும்னா இது ஒரு மஸ்ட் விசிட் ரெஸ்டாரண்ட். டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா வேற லெவலாக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டதுலேயே என்னோட மோஸ்ட் ஃபேவரட் என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் லாலிபாப் தான். செம்ம டேஸ்டாக இருந்தது. A perfect place for romantic date ன்னு சொல்லுவேன். Happy birthday my love. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டர் அண்ட் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் பெசன்ட் ரவி சார் அண்ட் ஹெட் ஷெஃப் மிஸ்டர் ஆட்ரியனோட கொலாபரேஷன்ல தான் ரன் பண்றாங்க. எங்களோட லாக் அவரை மீட் பண்ண சான்ஸும் கிடைச்சது. நாங்கள் போன நேரம் அவரும் அங்கே இருந்தாரு. இன்ஃபேக்ட் என் பின்னாடியே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அவரே எங்களை கூப்பிட்டு பேச வச்சு அப்புறம் எங்களை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் நான் பெங்களூர் போகணுன்னு சொல்லவே பெங்களூர் ஸ்லாங்கே உங்கள் பேச்சில் தெரியல, ரொம்ப அழகாக தமிழ் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. யூடியூப்ல அவர் போட்ட விவசாய வீடியோ பற்றியும் எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. இஃப் யூ ஹேவ் டைம் ப்ளீஸ் கோ அண்ட் செக் தட் அவுட். அவளுக்கு இதுக்கு வேற கிஃப்ட், நான் இதுக்கு குத்துக்கள் மாதிரி இருக்கேன். என்னையே கிஃப்டா தூக்கி கொடுங்க. போய் சொல்லு. ஓகே ஓகே, இதுக்கு நைஸ் டின்னர் முடிஞ்சிச்சு. ட்ரெஸ் வந்தாச்சு. ட்ரெஸ் வேறு
புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு முன்னாடி? தேங்க்யூ. பாய். டேக் கேர். I'm feeling so blessed to meet such a gem of a person. Thank you so much, sir. இருங்க அதோட முடியல. டின்னர் முடிச்சாச்சு. அடுத்து என்ன டெசர்ட் தானே? நான் ரொம்ப நாளாக கேட்ட மோக்ஷா மோசலுக்கு தான் என் ஹஸ்பண்ட் என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ நான் இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, அன்லைக் அதர் ட்ரெடிஷ்னல் ஐஸ்கிரீம்ஸ் விச் ஹேஸ் ஹை ஃபேட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஸ்வீட்னஸ், மோக்ஷா மோசல் இஸ் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கொலாஜல் பூஸ்டட் ப்ரோட்டீன் ரிச் அண்ட் கில்ட் ஃப்ரீ ஐஸ்கிரீம். பட்டர் மில்க்கை நீங்கள் குடிச்சு தான் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இங்கே ஐஸ்கிரீமாகவே டேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இவங்ககிட்ட யூனிக் ஃப்ளேவரில் பட்டர் மில்கில் ஐஸ்கிரீம் இருக்குது. எந்த ஊர் நீங்க? விழுப்புரம் வாயில வரல. விழுப்புரம். ஸோ நாங்கள் லோட்டஸ் பிஸ்காஃப் அண்ட் பட்டர் மில்க் தான் ட்ரை பண்ணோம். பிஸ்காஃப் ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அந்த ஃபீல் வந்து ஸ்வீட்னஸ் ரொம்ப தெரியல. நீங்களும் ஒரு ஐஸ்கிரீம் லவராக இருந்தால் கில்ட் ஃப்ரீயாக சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும்னு நினச்சா இதை நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. ஃபைனலி பர்த்டே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிஃப்ட் ஓப்பன் பண்ண தான் ஆரம்பித்தோம். ஸோ நான் சென்னையில் இருந்தாலும் எனக்கு கிஃப்ட்டு பெங்களூர்லேருந்து வந்தது. అంతవరకు గంగని అటువంటి స్థితిలో నేను ఎప్పుడూ చూడలేదు. பெங்களூர்லேருந்து என் தம்பி தான் இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தான். நானும் இன்ஸ்டாமார்ட்லேருந்து வந்த உடனே விக்கி தான் ஆர்டர் பண்ணாருன்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது என் தம்பி அனுப்பிச்சிட்ருக்கான்னு. எனக்கு டார்க் சாக்லேட் கிஸ்ஸஸ், அதுக்கப்புறம் க்யூட்டான க்ரீட்டிங் கார்டு அனுப்பிச்சி வச்சுருந்தான். கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. தேங்க்ஸ் சேத்தன். ஸோ நைட் 12 o'clock என் ஹஸ்பண்ட் எனக்கு சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ண வச்சாரு. சாக்லேட் ஃப்ளேவர் கேக் தான். சர்ப்ரைஸாக இருக்கவே வீடியோலாம் எடுக்கல. அதோட முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா கிஃப்ட் வேறு வாங்கி வச்சுருந்தாரு. என் ஹஸ்பண்ட் எனக்கு இயர்ஃபோன் தான் வாங்கி கொடுத்தாரு. அவர் எனக்கு ஃபர்ஸ்ட்டு கிஃப்ட் பண்ணதே இயர்ஃபோன் தான். அதை நான் கல்யாணத்தப்போ தொலைச்சிட்டேன், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பர்த்டேக்கும் மறுபடியும் இயர்ஃபோன் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் விக்கி. அண்ட் தட்ஸ் த எண்ட் ஆஃப் மை பர்த்டே vlog. ஸோ என் பர்த்டே ரொம்ப நல்லா முடிஞ்சுது. ஸ்டார்டிங் வித் காட்ஸ் பிளெஸிங்ஸ், குட் ஃபுட், சர்ப்ரைஸ் மீட் அப் வித் பெஸ்ட் ரவி சார் அண்ட் கியூட் கிஃப்ட்ஸ். ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. ஸோ எங்கள் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you guys in our next vlog. Thanks for watching.